உலகத்துல முன்னேறணும்னு போராடிட்டு இருந்த ஒரு நடிகை கல்யாணம் ஆன ஒருத்தனை காதலிச்சாங்க. ஒரு வெரைட்டியான பாலிவுட் லவ் ஸ்டோரி இந்த பிளாட்ல இன்ட்ரெஸ்டிங்கா நடந்திருக்கு. ஆனா அந்த கதை முடியறதுக்குள்ளேயே அந்த நடிகையோட வாழ்க்கையும் சேர்ந்து முடிஞ்சிருச்சு. அவங்களோட அந்த காதலனும் இறந்துட்டாரு. இந்த சம்பவத்தால ஷெர்வானி பில்டர்ஸ்க்கு பல கோடிகள் நஷ்டமாயிருக்கு. இந்த புது பில்டிங்க்கு வர்றதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. முக்கியமா 5th ஃப்ளோர்ல ஒரு பிளாட் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. அஜய் குமார், கேமராமேன் ரஞ்சித்தோட மீடியா இந்தியா. தேங்க்யூ. 2007 மும்பைல இந்த சம்பவம் நடந்தது. அஜய் தாபுல்கர்ங்கிறவரு தன்னோட மனைவி ஸ்ரத்தாவோடையும் மகள் ருச்சியோடையும் கோரேகாவுக்கு ஈஸ்ட்ல இருக்கிற இந்த பில்டிங்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ரி மேக்கரான அஜய் ஆவிகள் பேய்கள்னு எதுவுமே கிடையாதுன்னு மக்களுக்கு நிரூபிக்கணும்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க ஆசைப்பட்டார். அதனால அவர் கையில கேமராவை எடுத்துக்கிட்டு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் ரெக்கார்ட் பண்ணாரு. ஆனா அவருடைய குடும்பத்திலேயே விபரீதங்கள் நடக்கும்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய், ஐம் அஜய் தாவுல்கர். ஐம் அ டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா நாங்க வந்திருக்கோம். என்னோட ஒய்ஃப் ஸ்ரதா, என்னோட டாட்டர் ருச்சி, நாங்க எல்லாரும் இங்க தங்க வந்திருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட் கோரேகாவ் ஈஸ்ட்ல இருக்கு. இந்த பில்டிங் என் ஃப்ரெண்டு சவராவோடது. இந்த பில்டிங்ல ஆவிகள் இருக்கு, பேய்கள் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லி பயப்படுவான். இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நிரூபிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னும் ஒரு 3 நாள் இங்க தான் நாங்க இருக்க போறோம். ஆவிகள் கிடையாதுன்னு நிரூபிக்க தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சோ நான் இப்ப இந்த பில்டிங்குள்ள போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம ஃபிளாட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அதுவும் எல்லாரும் சொல்ற பூதம் இருக்கிற ஃபிளாட்டுக்கு. பர்ஃபெக்ட். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சது போல இருக்கு. கேஸ். ஸ்ரதா, ருச்சி, இங்க வா. சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு ஒன்னு காட்டணும். I want to show you something. Come fast. ருச்சி, இங்க பாத்தியா? Look at this. அப்படினா டாடி, நீங்க இதுல பூதத்தை பிடிக்க போறீங்களா? ருச்சி, பூதம் இருந்தா தானே கேமரால வரும். வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும், கிச்சன்ல, ஹால்ல, பெட்ரூம்ல, எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கேன். நம்ம வீட்ல 24 ஹவர்ஸும் நடக்கிற எல்லாத்தையும் இது ரெக்கார்ட் பண்ணும். அப்படினா பூதத்தை சீக்கிரமே பாத்துறலாம். Come on. இங்க காத்து கொஞ்சம் அதிகமா அடிக்குது. இங்க பாருங்க, பால். பசங்க கிரிக்கெட் விளையாடி அடிச்சிருக்கானுங்க. ஆனா இத கூட பேய்ன்னு சொல்லுவாங்க. வாங்க, இதெல்லாம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். கம் ருச்சி.
ஸ்ரதா என்னாச்சு? ஸ்ரதா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அது எப்படி உடைஞ்சது? அது தெரியல. இந்த பிளேட்ஸ் எப்படி கீழே விழுந்தது? சரி பரவாயில்ல, இது கூட நான் எடுக்கிறேன். எப்படி உடைஞ்சிருக்கும்? இன்னைக்கு வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கொஞ்சம் எனக்கே டவுட்டாக தான் இருக்கு. ஐ அக்ரி. ஆனால் என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இதுக்கெல்லாம் காரணம் பேயோ ஆவியன்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் யூனோ வாட், நான் 100% ஷுவராக சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்குமே சயின்டிஃபிக் ரீசன் ஒன்று இருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். அதாவது அந்த பிளேட் கீழே விழுறதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஸோ இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். நேராக கிச்சன் போய் அந்த பிளேட்டை எப்படி உடஞ்சதுன்னு கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறேன். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். கம் ஆன். இது கிச்சன். இங்கே தான் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. ஸ்ரதா எல்லாத்தையும் இங்கேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் இந்த பிளேட் இங்கே இருக்கு. ஆக்சுவலாக இந்த பிளேட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல போல இருக்கு. ஸ்ரதா இதை வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விட் சோப் போட்டு இந்த இடத்துல வச்சிருக்கா, அதுவும் உடையறதுக்கு முன்னாடி. ஓகே. அண்ட் இந்த இடம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கு. கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்தால் கூட சோப் வாட்டரில் அது வழுக்கி விழுந்திருக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனால் அப்படி விழறதுக்கு சான்ஸே இல்லை. ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் ஆவி இருக்குதுன்னா தயவு செஞ்சு உங்கள் முகத்தை இந்த கேமராவில் காட்டுங்க. உங்களுக்கு நிறைய பவர் இருக்குன்னா ஏன் பயப்படணும்? வாங்க வந்து முகத்தை கேமராவில் காட்டுங்க. காஃபி டீ சாப்பிடலாம். வாங்க என் கூட வந்து உட்காருங்க. நானே இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன், வாங்க. ஓகே. இன்னைக்கு முதல் நாள், எந்த ஆவியும் பேயும் வரல. அண்ட் ஒய்ஃபும் பொண்ணும் ஆல்ரெடி தூங்கியாச்சு. இந்த ஆவி பேயெல்லாம் நாளைக்கு நிதானமாக பார்த்துக்கலாம். நானும் போய் தூங்குறேன். ஸோ மீதி விஷயங்களை நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். நவ் இட்ஸ் டைம் டு ஸ்லீப். அஜய், அஜய், வாட்டர் பாட்டில் கீழே போட்டீங்களா? இல்ல. இல்லையா? ருச்சி எங்க? அஜய், ருச்சியை காணோம். ருச்சி, ருச்சி, ருச்சி இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? பாத்ரூம் போயிருக்காளான்னு பாரு. பாத்ரூம்ல? ருச்சி, ருச்சி பாத்ரூம்ல கூட இல்லங்க. ருச்சி, ருச்சி எங்க போனன்னு தெரியலையே. ஏய் பயப்படாத, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. வெளியே போயிருக்காளான்னு நான் போய் ருச்சி, ஸ்ரதா வாங்க. என்னாச்சு இவளுக்கு? இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஒருவேளை என் பொண்ணு எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருப்பா. ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டா. ஆனா நேத்து நைட்டு ருச்சி போட்டிருந்த லிப்ஸ்டிக்லாம் ஸ்ரதாவோடது இல்ல. என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த லிப்ஸ்டிக்லாம் ஆக்சுவலா பெட்ரூம் கபர்ட்குள்ளதான் இருந்திருக்கு. அங்க எப்படி வந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி இங்க ஒரு நடிகை இருந்திருக்காங்க. அவங்களோட திங்ஸ்லாம் இன்னும் இதே வீட்டில தான் இருக்கு.
இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த வீட்ல தேடும் போது எனக்கு இன்னொரு விஷயமும் கிடைச்சது. அது இந்த வீடியோ கேசட். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த நடிகை எதனால செத்தாங்க, ஏதாவது சாட்சி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓஹோ, கமான் விவேக், போதும் நிறுத்து. ஐயோ, என்ன பண்ற விவேக்? போதும் நிறுத்து. என்ன விடு விவேக், என்ன விடு. இதுக்கு முன்னாடி இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. இந்த வீட்டுல ஒருத்தவங்க செத்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இங்கேயே இருக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு செகண்ட் டே. இன்னைக்கு ருச்சிக்கு ஸ்கூல் கிடையாது. ஃபேமிலியா நாங்க எல்லாரும் கிராசரி வாங்குறதுக்காக வெளியே போறோம். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவோம். சோ இப்ப நான் சொல்றது என்னன்னா, இந்த வீட்டுல பேய், பிசாசு, ஆவிகள்னு ஏதாவது உண்மையிலே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வெளியே வாங்க. ஒரு தடவை உங்க ஃபேஸை என் கேமரால காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. ருச்சி ரெடியா? ரெடி மம்மி. வா போலாம். அப்பா, இந்த பொண்ணுங்கெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க. ஸ்ரதா, நாங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கல, சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம். ஓ ரெடி ஆயிட்டீங்களா? கிரேட். போலாமா? போலாம். வாங்க, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ஓகே, நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் இது வந்துடுறேன். ருச்சி, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. Oh my god! God. ஸ்ரதா, சீக்கிரம் வாங்க. ருச்சி நீங்க இரு. எப்படி இதெல்லாம்? ஸ்ரதா, ஸ்ரதா நீ முதல்ல வெளியே வா. இந்த வீட்டோட கீ கண்டிப்பா வேற யார்கிட்டயும் இருக்கணும். என்னோட ஃப்ரெண்ட் பிசினஸ்ல வளரக்கூடாதுன்னு ஆப்போசிட் பில்டர்ஸ் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். என்ன இதெல்லாம்? வாட்ச்மேன், நாங்க போனதுக்கு அப்புறம் எங்க பிளாட்டுக்கு யாரும் வரல. நிச்சயமா தெரியுமா?
ஓகே. டோன்ட் வரி. இதுக்கான காரணம் என்னன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். ஓகே ருச்சி, நீ பால் குடி. ஹலோ, சொல்லுங்க. அது உங்களால கண்டிப்பா சொல்ல முடியுமா? ஓகே ஷூர், சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அந்த நடிகை செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள திருடங்க வந்தாங்களா? ஓகே, அப்புறம்? ஆனா அந்த திருடங்க எதையும் எடுத்துட்டு போலையா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ மீன், வீடியோ கேமரால ரெக்கார்ட் ஆனது பார்க்க ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா நான் ஒன்று ஃபீல் பண்றேன். இந்த வீட்டில் ஆவிகள் இருக்குன்னு நான் டாக்குமெண்ட்ரி எடுக்க எப்படி வந்தனோ அதே மாதிரி வேற யாரோ இந்த வீட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நோ நோ நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, சினிமாவில் எப்படி டெக்னாலஜி உதவியோட ஸ்டண்ட் எல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள யாரோ வந்து எங்களை ஏமாத்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஏமாத்த முடியாது. பட் இந்த ஆவிகள் டாக்குமெண்ட்ரியை விட ஸ்ரத்தா ருச்சியோட சேஃப்டியை பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ருச்சி, நீ முதல்ல அதை எடுத்துட்டு வெளில போ. I'll be back. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு? மம்மி ப்ளீஸ். ஷட் அப் ருச்சி. ருச்சி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? முதல்ல அதை எடுத்துட்டு வெளியில போய் விட்டுட்டு வரியா? என்னாச்சு ஸ்ரத்தா? அஜய், உங்களுக்கு தெரியும்ல எனக்கு பூனைனா எவ்வளவு அலர்ஜின்னு. இவ அத சொல்லிட்டு இருக்க, உட்கார்ந்துட்டு இருக்க, வெளியில போ. ஸ்ரதா, என்ன பண்ற? நம்ம இதுக்காக தான் இங்க வந்திருக்கோமா? தயவு செஞ்சு ருச்சி எதுவும் திட்டாத, ஓகே? உனக்கு அலர்ஜியா இருக்கு, நீ முதல்ல தயவு செஞ்சு வெளியே போ. இத பாரு ருச்சி, அதை வெளியே விட்டுரு ப்ளீஸ், போ. ஒயர், இந்த ஒயர் எங்க இருந்து வந்தது? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ வாஸ்து மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறவ. அவ எப்பவுமே வீட்டுக்கு கூட மனுஷங்கள மாதிரி வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவா. ஆனா நான் எப்பவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாது. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்ல ஏதோ நெகட்டிவ் இருக்கு. ஐ மீன், ஏதோ மிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே சன்லைட் வராது. அதனால எப்பவுமே இங்க வீட்டுக்குள்ள இருட்டாவே இருக்கும். அத பாக்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, டைம் எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள நின்னு போயிட்ட மாதிரியே தோணும். ஸ்ரதா, இன்னைக்கு நம்ம வீடு அலங்கோலமா இருந்ததை பத்தி என்ன நினைக்கிற? ஐ டோன்ட் நோ. இதெல்லாம் நான் மூவிஸ்ல மட்டுமே பார்த்திருக்கேன். I really have no explanation, seriously. ஸ்ரதா, நீ ருச்சியும் இங்க இருந்து போயிடலாம்னு நினைக்கிறீங்களா?
வீட்டுக்கா? வெல், ஒரு நாள் தானே இருக்கு, எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். ஆயுஷா, ஆ, எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். ஒரு நாள் என்ன ஆயிட போகுது? அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இந்த பேய் பிசாச பார்த்து பயப்படுறதை விட பூனைய பார்த்தா தான் ரொம்ப பயப்படுவேன். சீரியஸ்லி, நான் பூனைய பார்த்தா தான் பயப்படுவேன், பேய பார்த்து இல்ல. உன் காமெடிக்கு அளவே இல்ல. என்னாச்சு ஸ்ரதா? என்னாச்சு? கட்டு. தெரியல அஜய். ஓ நோ, எப்படி ஆச்சு? தெரியல அஜய், ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு. எலி ஏதாவது கடிச்சிருக்குமா? ஆனா மம்மி, என்னோட பூனை ரூம்குள்ள வரவே இல்ல. அப்படின்னா இது உன் பூனையோட வேலையா தான் இருக்கணும். மம்மி மம்மி ருச்சி, சரி நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வரேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்க. ஒன்னும் இல்லை ஸ்ரதா, வலி போயிடும், ரிலாக்ஸ். ஓகே ருச்சி, படுத்துக்க. வலிக்குது. வா, மெதுவா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை. இன்டர்நெட்ல ஹாண்டட் பிளேசஸ்னு டைப் பண்ணா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பட் ஐ டோன்ட் நோ, ஐ மீன் திடீர்னு ஸ்ரதாவுடைய காலில் எது கடிச்சதுன்னே தெரியல. எல்லாம் மர்மமா இருக்கு. ஒருவேளை உண்மையிலே ஆவிகள், பேய்கள், சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் உலகத்தில் இருக்கா? இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த கேள்வி கட்டாயமா வருது. பட் ஐம் ஷோர், ஐம் 100% ஷோர், வீடியோ அனாலிசிஸ்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வெளியே வரும். இன்னையோட 2 days கம்ப்ளீட் ஆகி 3rd day கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ ஹோப் எவ்ரிதிங் கோஸ் ஃபைன். ஸோ ஐல் ரிப்போர்ட் யூ இன் த மார்னிங். ஸோ குட் நைட். See you.
ஸ்ரதா, காலுக்கு என்னாச்சு? தண்ணி தண்ணி கொண்டு வரேன், ஒரு நிமிஷம். ஸ்ரதா, இந்த குடி. தண்ணி இன்னும் வேணும். இன்னும் தரேன் தரேன். இந்த குளிர்து குளிர்து குளிர்து. நான் டாக்டர் கூப்பிடுறேன், இப்பயே கூப்பிடுறேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. ஹலோ வாட்ச்மேன், இங்க பக்கத்துல டாக்டர் எங்க இருக்காரு? ஹலோ வாட்ச்மேன், இங்க டாக்டர் எங்க இருப்பாரு? ஹலோ ஹலோ டாக்டர், நான் அஜய் பேசுறேன். இந்த ஒய் பிளாக்குக்கு நான் ரீசெண்டா வந்தேன். டாக்டர், நேற்று ராத்திரி என் வைஃப் காலில் ஏதோ கடிச்சது. இப்ப காலையில எழுந்து பார்த்தா காலை விகாரமா இருக்கு. சாரி நான் வெளியில வர முடியாது. டாக்டர் டாக்டர், நீங்க வரலன்னா என் வைஃபுக்கு ப்ளீஸ் டாக்டர், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஷீ நீட்ஸ் யுவர் இது பாரு ருச்சி, நீ இங்கே இரு, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். ஓகே, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உடனே வந்துடுறேன். ஸ்ரதா, டாடி, என்னோட குட்டி பூனை செத்து போச்சு. ருச்சி, நீங்க இரு. ஸ்ரதா, ஸ்ரதா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? ருச்சியோட பூனை எப்படி இறந்தது ஸ்ரதா? டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு போலாம் வாங்க. சரி, பயப்படாத. ஜஸ்ட் வெயிட். ஸ்ரதா, போலாம். தாகமா இருக்கு, எனக்கு குடிக்க தண்ணி வேணும்.
ஸ்ரதா ஸ்ரதா இது பாரு, இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டாக்டர் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு வா, இங்க இருந்து வெளியே போயிடும் ப்ளீஸ். இட்ஸ் ஆல் மை மிஸ்டேக். எல்லாம் ஏன் தப்பு தான். ஐ அக்செப்ட் இட். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், நம்ம இங்க இருந்து போயிடலாம். ருச்சி, ருச்சி, உனக்கு ஒண்ணு ஆகல? Are you okay? டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு போலாம் வாங்க. சரிம்மா, கண்டிப்பா போயிடலாம். நான் அம்மாவை கூட்டு வந்துடுறேன். ஓகே, நீ பயப்படாத, பயப்படாத. ஸ்ரதா, ஸ்ரதா, கதவு துற. என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் ஸ்ரதா, ஸ்ரதா, டோர் துற. ஸ்ரதா, ப்ளீஸ் கதவு துற, ப்ளீஸ். இங்க இருந்து போயிடலாம் ஸ்ரதா. தயவு செஞ்சு கதவு தர. ஸ்ரதா, ப்ளீஸ் கதவு தர. ஸ்ரதா, ஸ்ரதா, ப்ளீஸ் கதவு தர, ப்ளீஸ். ருச்சி, அம்மா கொண்டல சரியாயிடும். ஹலோ, ஹலோ, ஹலோ. ஸ்ரதா, என்ன பண்ண போற? இவன் நம்ம பொண்ணு ருச்சி. ஸ்ரதா, இவளுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ஸ்ரதா, நீயும் வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் எங்கேயும் வரமாட்டேன். இது என் வீடு. நான் இங்கதான் இருக்க போறேன். இப்ப கூட இங்கதான் இருக்க. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். ஏன் கூட இருக்கணும். ஸ்ரதா, உனக்கு என்னாச்சு? ஸ்ரதா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடலாம். ஸ்ரதா, வா. ஸ்ரதா, ஸ்ரதா, இவ நம்ம பொண்ணு ருச்சி. எதுக்காக இவ கிட்ட வர? இவள என்ன பண்ண போற? ஸ்ரதா, இவள ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். ஸ்ரதா, 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 இவன் நம்ம பொண்ணு. ஸ்ரதா, தயவு செஞ்சு இவளை எதுவும் பண்ணிடாத. ஸ்ரதா, வேணாம். நான் சொல்றது கேளு ஸ்ரதா. ஸ்ரதா, ப்ளீஸ். ஸ்ரதா, நில்லு. எனக்கு கோவம் வந்துடும். ஸ்ரதா, நான் சொல்றது கேளு. இதுக்கு மேல கிட்ட வராத. வேணாம் ஸ்ரதா, நான் சொல்றது கேளு. கிட்ட வராத. நீங்க இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. வந்திருக்கவே கூடாது.
அந்த இன்சிடென்ட் நடந்து 1 வருஷம் ஆகுது. ஆனா அந்த சம்பவத்தை எப்ப நான் நினைச்சு பார்த்தாலும் என் மனசே கொஞ்சம் கனமாயிடுது. நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. அன்னைக்கு அந்த வாட்ச்மேன் ஹெல்ப் பண்ணதுனால எப்படியோ அங்கிருந்து வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரதாவை 4 பேர் போய் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ கண்ட்ரோலுக்கே வந்தா. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரதா மெடிக்கேஷன்ல தான் இருக்கா. அவ இன்னும் முழுசா குணமடையவே இல்லை. ஆவிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க நாங்க போன அந்த ஃபிளாட் இன்னும் காலியா தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல கூட அங்க யாருமே வரமாட்டாங்க. அது காலியா தான் இருக்கும். ஆனா நடந்த எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. இந்த உலகத்துல புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது நம்ம சயின்ஸையும் தாண்டி. அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. வேட்டை ஹவுஸ் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஏன்னா அங்கே பூதம் பேய் பிசாசு ஏதாவது இருக்குன்னு தான். அது இருக்கா இல்லை அது மற்றவங்களோட நம்பிக்கை தானா அங்கே பூதம் பேய் பிசாசு எல்லாம் இருக்குங்கிறது? இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பத்தில் சிக்மெண்டேஷன், இமேஜினேஷன், இல்லை ஏதாவது ஒரு பிரமை? மேபி இது எல்லாத்துலேயுமே நிஜம் இருக்கலாம். ஆனால் வேட்டை ஹவுஸை பற்றி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக அங்கேருந்து ஏதாவது இண்டிகேஷன் இல்லை சிக்னல் ஏதாவது கிடச்சிருக்கும். அந்த சிக்னல் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வேட்டை ஹவுஸ்குள்ளே போனீங்கன்னா அப்போவே உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டில்னஸ், அதாவது ஒரு பிரம பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களை யாரோ பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வீடு ரொம்ப நாளாக மூடி இருக்கும், பூட்டி இருக்கும். யாருமே அங்கே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. சத்தம் எங்கேருந்து வரும்? ஒரு இடத்த காலி பண்ணிட்டு போனாங்கன்னா முதல்ல அங்கே கொஞ்சம் ஏதாவது பொருளை விட்டு போவாங்க, இல்லை எடுத்துகிட்டு போகும்போது கீழே விழும், இல்லை வேண்டான்னு அங்கேயே போட்டு போயிடுவாங்க. நாம் அந்த வேட்டை ஹவுஸை சுத்தம் பண்ண முடியுமா? செய்ய முடியும். நீங்கள் அதுக்கு யாகம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், இல்லை விளக்கேற்றி வச்சு சுத்தம் பண்ணலாம். நம்ம இப்படி சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது பாராநார்மல் எக்ஸ்போர்ட் இல்லை இந்த மாதிரி மந்திரவாதிங்க யாரையாவது கூட்டு வந்து சுத்தம் பண்ணணும். இல்லை நமக்கே யாராவது தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள யாராவது கூட்டு வந்து தான் சுத்தம் பண்ணணும். இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆவிங்க நம்ம மேலே வந்துடும். அப்புறம் நம்ம மேலே கோவப்படும். அந்த வீட்டில் ஆவி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அங்கே இருக்கணும்னு நினச்சா எப்போவுமே நீங்கள் அந்த வீட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதா நல்லது. கதவு, ஜன்னல் இந்த மாதிரி எல்லாம் திறந்து வச்சிங்கன்னா வெளியிலேருந்து கெட்ட ஆவிகள் உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேய் பிசாசுங்கள்லாம் ஆத்மாக்கள்லாம் திறந்திருக்கிற கதவுல உள்ள வந்துரும்னு சொல்லுவாங்க. அது எப்படி வருதுன்னு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஒரு புகை மாதிரி இருக்கும், இல்லை காற்று மாதிரி அப்படியே உள்ள வந்துடும். அது சாயந்தரம் இல்லை ராத்திரியில மட்டும்தான் வரும். எப்போவுமே நம்ம வீட்டில் யாராவது வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா இல்லை ஏதாவது நம்ம பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுங்களால உள்ள நுழைய முடியாமல், ஏன்னா நம்ம அப்போ பஜனை பண்ணிட்டு இருக்கோம்னா அதுலேருந்து ஒரு இனிமையான சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கூட பேய் பிசாசெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெளியில் துரத்தும்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இந்த பூஜை பண்ணுறவங்கலாம் மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டே பாடிட்டு வருவாங்கல்ல, அந்த மிருதங்க சத்தத்தை கேட்டாலே அங்கே இருக்கிற பேய் பிசாசெல்லாம் ஓடிடும்னு சொல்லுவாங்க. பயப்படுறோமா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ்லேயே நம்ம இருக்க முடியாதுல்ல. நீங்கள் ஏதாவது ஒரு 100 ஹவுஸுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சாமான் பொருள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆக்சுவலாக அதை சுத்தம் பண்ணும்போது யாராவது ஒரு ஆளை வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணணும். அது வேண்டான்னு நினச்சி நீங்களே போய் பண்ணீங்கன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது நம்ம ஏரியா, நம்ம வீடு, இவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு அதை நினச்சிடும். நீங்கள் கூட ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 100 ஹவுஸுங்கிறது ஆவி இருக்கிற வீடு. அதுங்களுக்கு நீங்கள் வெளியே ஆளுங்க தான். அதனால தான் அது உங்களை வெளியில் தரத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி ஆவி இந்த வீட்டுக்கு போகும்போது என்னென்ன பண்ணணும் நீங்கள் பார்த்து பண்ணணும். போகும்போதே அந்த வீட்டில் ஆவி இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போக பாருங்கள்.